சொல்கிறாங்க, இது எப்படி ஆயிட்டு? நீங்கள் கொலை செய்த இயேசு இதை செய்தார். அமேன் ரிமா சந்து ரியாந்தாரப்பா, இது எங்களால் உண்டானது அல்ல என்று பேதுரு சொல்வதை போல தான். எல்லாம் தேவ கிருபை. தேவனால் நாம் உருவாக்கப்படுவோம். தேவன் நிச்சயமாய் நம்ம இந்த உலகத்தை கலக்கிறவாய், குறிப்பாய் நீங்கள் வாழ்கிற பட்டணத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் உங்கள் மூலியமாய் கொண்டு வருவார். கிரியை இல்லாத விசுவாசம் அது செத்ததாக இருக்குது. எவ்வளோ வார்த்தைகளை கேட்டாலும் சரி, எவ்வளோ அபிஷேகத்தில் நிரம்பினாலும் சரி, நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமேன். அந்த சுவிசேஷம்தான் ஜனங்களுக்குள் சென்று பாவத்தில் இருக்கிற ஜனங்கள், சாபத்தில் இருக்கிற ஜனங்கள், சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்களை அது மீட்டு கொண்டு வரும் என்று நான் உங்களுக்கு கட்டளை எடுகிறேன். ரிபா சந்து ரியாந்தாரப்பா, சுவிசேஷத்தை டெய்லி 2 பேருக்காவது இல்லை ஒருத்தருக்காவது சுவிசேஷத்தை அறிவிக்கணுன்ற எண்ணத்துக்குள்ளே வாங்க. அந்த உடன்படிக்கை, முதலாவது ஒரு உடன்படிக்கை பண்ணணும். என்ன உடன்படிக்கை? நாம் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ண. என்ன உடன்படிக்கை? நான் எந்த சூழ்நிலையிலும் தேவனை விட்டு விலக மாட்டேன். 2வது ஒரு சூழ்நிலை, தினமும் ஒரு நபருக்காவது நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனாய் இருப்பேன் என்ற ஒரு உடன்படிக்கை. கர்த்தரோடு கூட, கர்த்தர் கரம் நீட்டி இருக்கிறாங்க, உடன்படிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை. கர்த்தர் கரத்தை பிடிங்க. உங்கள் கரத்தில் ஒரு அபிஷேகம் இறங்குவதை பார்க்கிறேன். கர்த்தர் உங்கள் கரத்தில் அவ்வளோ வல்லமைகளை வைத்திருக்கிறாருங்க. நீங்கள் அநேகரை ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய கரமாய். உங்கள் கைகள் வைத்தபோது கேன்சர் கட்டிகள் மாறும். உங்கள் கைகளை வைத்தபோது எப்பேற்பட்ட வியாதிஸ்தரும் சொஸ்தமாவார்கள். இதெல்லாம் தேவ வார்த்தை, தேவன் கொடுக்கிற வார்த்தை, தேவன் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிற சத்தியம். இது சத்தியத்தை அறிவைகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ரிபா சந்து ரியாந்தாராப்பா, வாழ்க்கையில் இப்படியே இருந்தது போதும், இன்னும் மாற கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கர்த்தர் இன்னும் ஒரு எழுப்புதலின் திட்டத்தை கர்த்தர் உங்கள் மேலே வைத்திருக்கிறார். நன்றிப்பா, நன்றிப்பா. ஒவ்வொரு ஜோனத்தான் நவீன்காக ஜெபிக்கிறேன், எப்சிபாக்காக ஜெபிக்கிறேன், ஜெனிஃபருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்ந்திருக்க, சுகித்திருக்க, சுக வாழ்வு துளிர்க்க என் தேவன் நீர் அப்படியே அனுக்கிரகம் செய்வதற்காக நன்றிப்பா, 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 நன்றிப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் என்னோடு கூட இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் தொடுவதற்காக நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. ஃபஸ்ட்டு எனக்கு நல்ல அபிஷேகம் வேணும், நல்ல ஆவியானுடைய தொடுதல் வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டுக்கோங்க. உங்கள் மேலே தேவ அபிஷேகம், தேவனுடைய கரம் இன்றிலிருந்து உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருவதை உங்களால் உணர முடியும். பிளான் ஃபார் மீட் ஃபார் சப்ஸ்கிரைபர்ஸ். கண்டிப்பாக பிரதர், ரொம்ப உற்சாகப்படுத்துகிறீங்க. கண்டிப்பாக நம்ம இதை செய்வோம் பிரதர். ஒரு மீட்டிங் போடுவோம். நம்ம இந்த லைவ் ப்ரோக்ராம் இப்போ ஒரு 10-15 நாளாக தான் போட்டுட்ருக்கிறேன். கண்டினியூஸாக வரவங்களை வச்சு நம்ம உங்களுடைய என் நம்பரை தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு மீட்டிங்கை வந்து அரேஞ்ச் பண்ணுவோம். ஆண்டோடைய வெளிப்பாடுகளை கொடுத்து ஊழியத்தை வாஞ்செல்லாம் அதுதான் பிரதர். ஊழியத்தில் கிறிஸ்துவ பிள்ளைங்க எழுமணும், வைராக்கியமாக எழுமணும், கிறிஸ்துவை போல எழுமணும். இயேசு கிறிஸ்து எப்படி நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாரோ அதே போல் நாம் எல்லாரும் இந்த உலகத்தில், தமிழ்நாட்டில் நன்மை செய்கிறவர்களாய் சுற்றி திரியும். நம்ம போகிற இடத்துலலாம் ஒரு மிராக்கிள் நடக்கணும், ஒரு அற்புதம் நடக்கணும். அதை பார்த்து ஜனங்கள் ஒரு எழுப்புதலுக்குள்ளார வரணும். எப்படி அன்று அந்த பிறவி சப்பானி எழுந்தபோது அந்த பட்டணமே ரட்சிக்கப்பட்டது, ஒரு சமாரியா ஸ்திரீ ரட்சிக்கப்பட்ட போது அந்த சமாரியா முழுவதும் அது பரவினதோ, அதே போல் நாம் செய்கிற அற்புத அடையாளங்கள் நிமித்தமாய் பட்டணங்கள் சந்திக்கப்படணும், தேசங்கள் சந்திக்கப்படணும், ராஜாக்கள் சந்திக்கப்படணும், பிரபுக்கள் சந்திக்கப்படணும். ரீமா சந்தா ரியாந்தாராப்பா, இயேசுவே மெய்யான தெய்வம் என்பதை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை வெளிப்படுத்துகிற ஒரு அக்கினியாய் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபத்தை முடிக்கலான் இருக்கிறேன். ரீமா சந்து ரியாந்தாராப்பா, கர்த்தர் உங்களோடு எல்லாரோடையும் இருக்கிறாரு. தொடர்ந்து இந்த மாதிரி ஆலோசனைகளை கொடுங்க. நாம் இதை திட்டமிடுவோம். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் இணைந்து நாம் ஊழியத்தில் இணைந்து இருக்கிறது. ஏன்னா தேவ பிள்ளைக்கு நீங்கள் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், ஆனால் வைராக்கியம் உங்களுக்குள் இருக்குமே, ஆனால் உங்களை கர்த்தர் உருவாக்குவார். உங்கள் வைராக்கியம் உங்களை உருவாக்கும். தானியலுக்குள் இருந்த வைராக்கியம் அவனை உருவாக்கினது, அவனை ராஜாவாய் மாற்றினது, அநேகருக்கு அவனை ஆசீர்வாதமாய் மாற்றினது. சிறையிருப்பில் 70 வருஷம் சிறையிருப்பில் இருந்த ஜனங்களை தானியலின் வைராக்கியம் மீட்டெடுத்தது. உங்கள் வைராக்கியம்